வசனம் வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் இதுவாக அம்பை பிடியும் என்று சொல்லான், பிடியும்போது தரையிலே அடியும் என்று சொன்னான். அவன் எத்தனை முறை அடித்தான்? 3 முறை அடித்தான். 3 முறை அடித்து நிறுத்தினான் என்று. இதுவரைக்கும் சரியாய் செய்திருந்தவன் இங்கே பார்க்கிறோம் 3 முறை அவன் நிறுத்துகிறது. எலிசா 3 முறை அடித்து நிறுத்து என்று சொன்னாரா? இல்ல. இவன் 3 முறை அடிச்சுட்டு யோசிக்கிறான், ஐயோ எத்தனை முறை அடிக்கணும். நிறுத்திட்டான். நிறுத்திட்டு கேட்கிறான். ஒரு காரியத்தை நம்ம பிள்ளைகிட்ட சொல்றோம்னா எது வாங்கணும் எப்படி வாங்கணும் முன்னாடியே கேட்டுட்டு போறாங்க. அதற்கு காசு எங்க கேட்கறாங்களா? கேட்கறாங்க. நம்ம கொடுத்து அனுப்புறோம். ஆனால் இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? வில்லை எடுத்து அடியும் தகப்பனே எத்தனை முறை நான் அடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். கேட்கல. அடின அவசரம், பொறுமை இல்லை. அதுதான் அந்த இடம். இதுவரைக்கும் 13ஆம் வசனத்திலிருந்து அவன் ஒவ்வொரு காரியத்தையும் 14ஆம் வசனத்துக்கு கரெக்டாக தான் செஞ்சுனான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நமக்கு ஒரு 10 ஸ்டெப் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் 5 ஸ்டெப்ஸை நம்ம எப்படி இருப்போம்? ஆண்டவரே நான் போகலாமா, போகக்கூடாதா, போகலாமா? 5வது ஸ்டெப்புக்கு வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் சுயத்தின் மேல. இது வரைக்கும் நடந்துட்டோமே. 6வது ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? அவசரம். இதுதான் இவருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எத்தனை ஸ்டெப்? 3 முறை அடித்து அங்கே நின்ற போது அவனுக்கு கோபம் உண்டானது என்று பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய வியாதி படுக்கையிலே மரண போராட்டத்திலே இவனுடைய வெற்றி, அவன் இன்னும் கொஞ்சம் மறித்து விடுவான், ஆனால் நான் மறிப்பதற்கு முன்பாக என் ஜனம் எழுந்து நிற்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு அவன் காரியங்களை ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதை கேட்கிறதற்கு அல்லது அவன் சொன்னதை தீர விசாரியாமல் பொறுமை இழந்து ஒரு காரியத்தை செய்யும்போது அங்கே கோபம் வருகிறது. நம்முடைய ஆண்டவரும் அப்படியா தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து நாம் சத்துருவோடு போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று வேத வசனத்திலிருந்து ஒவ்வொரு ஆலோசனையாக ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்கும் போது 5 ஸ்டெப் அவருடைய சித்தத்தின்படி செய்து 6வது ஸ்டெப் வரும்போது நம்முடைய சுயத்தை சார்ந்து ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருந்து வேதனைப்படுகிறது. அப்போ எனக்கு பொறுமை எதற்கு தேவை என்றால், கர்த்தருக்காக நான் காத்திருக்கும் போதே எனக்கான காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு பொறுமை தேவையா இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதில் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். பின்பு அம்புகளையும் பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது 3 தரம் அடித்து நின்றான். இன்னும் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 முறை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். ஆமென். இங்கே பார்க்கிறோம், தீர முறியடிக்க வேண்டிய நாம் இப்பொழுது நடுவிலே நம்முடைய சுயத்தை சார்ந்தபடினாலே நீர் அந்த காரியத்திலே இன்னும் உனக்கு வேதனையான காரியம் உன்னை பின்தொடரும் என்கிறதா அதனுடைய அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என் மகளுடைய வாழ்க்கையிலே இன்றோடு பிரச்சனை ஒழிய வேண்டும் என்று சொல்லி தேவன் தீவிரமாய் கிரியை நடைபெறுகிற நேரத்தில் அவருடைய சத்தத்திற்கு காத்திராமல், அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் நாம் சுயத்தின்படி ஓடும் பொழுது அதனுடைய முடிவு இன்னும் வேதனை நம்மை பின்தொடரும். சிலருடைய வாழ்க்கையிலே வருஷ கணக்கிலே வேதனை பின்தொடர்வதற்கு காரணம் என்னவென்றால் 5 ஸ்டெப்பு ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம், 6வது ஸ்டெப்பு நம்முடைய சுயத்தை. இதுதான். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 5 காரியங்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், 3 தான் முடியுது. எபிரேயர் 12:2 வாசிங்கள். எபிரேயர் 12:2. ஆமென். இங்கே பார்க்கிறோம், சகிக்கிறதற்கு நமக்கு பலன் வேண்டும், பாடுகளை சகிக்க நமக்கு பலன் வேண்டும். அதுதான் 1 தெசலோனிக்கர் 3 நமக்கு நியமித்திருக்கிற காரியங்களிலே நாம் பொறுமையோடு ஓட கடவும். நமக்கு தேவன் ஒன்றை நியமித்திருக்கிறார். வாசிங்கள், 3 வாசிங்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்பாயிண்டட். இங்கிலீஷ்ல வாசிங்க, அப்பாயிண்டட். ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல இருக்கிறது முக்கியமானது.
ஒரு 20,000 சம்பளம்னு சொல்லி நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டு நமக்கு சம்பளம் வாங்கும்போது 15,000 கொடுத்தா நம்ம எதை எடுத்துட்டு போவோம்? அப்பாயின்மெண்ட் லெட்டர். பாருங்க, 20,000 ஏற்கனவே எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனா நீங்க இப்ப கொடுத்தது அப்போ அப்பாயிண்டட், கர்த்தராலே நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. வாசி மாத 3:3. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆமே, நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன நமக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது? ராஜாக்களாக ஆசாரியர்களாக. உண்மைதான், ஆசாரியர் ராஜாக்கள் நியமிக்க, ஆனால் இதுவும் தேவன் தான் நியமிச்சிருக்கிறார். இதுவும் பைபிள்ல தான் இருக்குது. ராஜாக்களாக ஆசாரியர்கள் ஆகையினால் நான் இப்படிதான் நடப்பேன் இல்ல, இங்கே ஒன்று தேவன் நியமித்து கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட உபத்திரவங்கள். அதற்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. நீங்க எங்கள் வீட்டில் இல்ல, இப்ப வாசிக்க வேண்டாம், சமையல்ல எங்கள் வீட்டிலே வாசிக்க. 3வது, பொறுமை எதற்கு எனக்கு தேவை என்றால் பாடுகளை சகிக்க எனக்கு தேவை. 4வது, எபிரேயர், அதே எபிரேயர் 12:1 வாசிங்க. தள்ளிவிட்டு அங்கே ஒரு போர் உபத்திரம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு காரியம் நியமிக்கப்பட்டு நமக்கென்று ஒரு ட்ராக்கை வைத்திருக்கிறார் ஆண்டவர். கேலரியில நிறைய பேர் வச்சிருக்கிறார். யாரெல்லாம் இருக்கிறாங்க? இந்த பக்கம் ஆபிரகாம், நமக்கு முன்னோடியானவர்கள் எல்லாம் ட்ராக்ல வைக்கல, கேலரியில வச்சிருக்கிறாரு. ஒரு பாடு உபத்திரம் வரும்போது, நமக்கு மிகவும் துன்பம் வரும்போது, அங்கிருந்து யோபு கை காமிப்பார், ஓட்டை எடுத்து சொல்றேன், உனக்கு தலைவலி தான், ஓடு ஓடு. அப்போ இன்னும் நம்ம இந்த ட்ராக்ல, அப்போ கேலரியில நிறைய முன்னோர்களை நம்ம வைத்திருக்கிறார் ஆண்டவர். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க ட்ராக் வைத்திரு. அந்த ட்ராக்ல ஓடு மகனே, உனக்கென்று ஒரு ட்ராக்கை வைத்திருக்கிறேன்லவா. ஏன் அதை நியமித்த ஓட்டத்தில் ஓட வேண்டும் என்று சொன்னால், யூதாசனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பான வாழ்க்கை. 3 வருஷம் ஆண்டவரோடு இருந்தான். எத்தனை ராத்திரி மறுதளிச்சா? ஒரே ஒரு கடைசி கட்டம். அன்றைக்கு ஒரு ராத்திரி மட்டும் அவன் கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பான். ஆனால் எங்கே இருந்திருப்பான்? யோவான், பேதுரு அந்த வரிசையில் அவன் காணப்பட்டிருப்பான். ஒரே கொஞ்சம் நேரம் பொறுமை இழந்துட்டான். இனி இவரிடத்தில் இருந்தால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அட்லீஸ்ட் 30 வெள்ளிக்காசாவது நான் சம்பாதித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரே ஒரு ராத்திரி. அதனால்தான் இங்கே வேலை சொல்லி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் என்று சொல்லும் பொழுது நம்மை சத்ரு எங்க விழத்தல வந்துடுமா? கடைசி ஸ்டெப் வரைக்கும், கடைசியில கூட அப்படி தள்ளி விட்டானா நம்ம விழுந்துரும். அங்கதான் கவனம் தேவை. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட கடவோம். 5வது காரியம், லூக்கா 21:19 வாசிங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 5:8-9 வாசிருங்க. யாக்கோபு 5:8-9. நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் நம்முடைய இருதயத்தை சிறப்படுத்த வேண்டுமானால் நாம் நீடிய பொறுமையோடு 5 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் ஞாபகம் வைத்திருக்கிறேன்? சிலர் இந்த வசனங்கள் நமக்கு சமயம் குறைவாக இருந்தபடினால நான் வேகமாக சொல்ல வேண்டிய நிர்பந்தம். இந்த வசனத்தை நீங்கள் வீட்டிலே தியானிங்கள். கர்த்தர் உங்களை பொறுமையாயிருக்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லவன். நாம் வாசித்தோம் யாக்கோபு 1:4, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல். பொறுமையானது எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நமக்குள்ளே நடப்பிக்கிறது என்பதை கேட்டோம். கேட்ட வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்புவோம். கர்த்தர் அதற்குரிய பலனை, தம்முடைய வசனத்திற்குரிய பலனை நாம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. ஆமென்.